பாருங்கள், தூதுவளை தலை பொரித்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தலை கூட இன்னும் நம்ம என்னென்ன போட்டு அரைச்சி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். தூதுவளை தலை, இது கூடவே கொள்ளு கொஞ்சம், அடுத்ததாக புளி கொஞ்சம், பூண்டு 5-6 பல்லு, வரமிளகா 2, மிளகு ஒரு 10 மிளகு, சீரகம் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லெண்ணெயில் தாளிச்சு விடலாம். சளி இருமலுக்கு நல்லா கேட்கும். கடுகு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வடிகுண்டா வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. போட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா தான் அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரசம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினா சரி, பச்சை வாசம் போயிடுச்சுன்னா போதும், சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான தூதுவளை ரசம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.